பூரட்டாதி பூரட்டாதி வந்து குருவினுடைய நட்சத்திரம் தான். சரிங்க, குரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கொட்டி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலுமே என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வறுமையிலையும் ரொம்ப கஷ்டத்துலையும் வந்து சுற்றிட்டு இருக்கேன். சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழிலில் வந்து வேற லெவலில் கொஞ்சம் ஒரு ஒரு மேல் லெவலில் வரலாம் அப்படி பார்த்தா, பூர்வீக சொத்து வந்ததுன்னா அதனுடைய என்னுடைய பங்கு வந்தாலே போதும். அது வந்ததுன்னா போதும், பிஸ்னஸை வேற லெவலில் நான் கொண்டு போவேன். ஆனால் அந்த பூர்வீக சொத்து வந்து எப்போ கிடைக்குன்ட்டு கண்ணுக்கு தெரியாதளவு மறைஞ்சு போய் கிடக்கு. நான் என்ன பண்ணுறது, என்ன வழிபாடு பண்ணுறதுன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமை இன்னைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் பெருமாள் கோவிலுக்கு போங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஒரே ஒரு தாமரை பூ வச்சு நெய் விளக்குகள் போட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா குறைகள் அனைத்தும் தீரும். இந்த வாரத்தில் 24, 26, 28 பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சனி பகவானுடைய நட்சத்திரம் கொண்டவர்கள். சரிங்க, நான் எல்லாருக்குமே எல்லா வேலைக்கும் நல்லபடியாக நான் பார்த்து கொடுக்குறேன். ராப்பகல் பார்க்கறது இல்லைங்க, என் குடும்பம் சார்ந்த எல்லா வேலைகளும் பார்க்குறேன். ஆனால் பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஒரு 6-7 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் என்ன பங்கு வரணும் அப்படிங்கிற பாகம் பிரித்து தர்றது தானே கரெக்டு. ஆனால் என்கிட்ட எல்லா வேலைகளையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. இல்லைன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர நாள் அன்றைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. வில்வ மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தும் தீரும். இந்த வாரத்தில் 23, 26, 27, 29 பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா வீட்டில் குழந்தைகள் நம்மளோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க நம்ம ஒன்று சொன்னோன்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி பலவிதமான இன்னல்கள், சங்கடங்கள் இதெல்லாமே ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அம்மன் கோவில் போய் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதாங்க, மாரியம்மன், காளியம்மன், இது மாதிரி எந்த அம்மன் இருந்தாலும் சரிதான், நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேப்ப எண்ணெய் விளக்குகள் போடுங்க. இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தையும் அந்த அம்பாள் தீர்த்து வைப்பாள். இந்த வாரத்தில் 24, 27, 28 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். தொழில் சம்பந்தமான விஷயம், குடும்பம் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் பேச போறோம் அப்படின்ட்டு எந்த விஷயம் வந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களை நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.